விஜய்க்கு வந்து அடிப்படையான ஜனநாயக பண்பாக இருக்கக்கூடிய சக மனிதர்களோடு உரையாடுவது, மேடையில் பேசுகிறது மட்டும் இல்லை. நான் சொல்கிறது, இப்போ மூப்பனார் போன்ற தலைவர்களுக்கு மேடையிலே பேசக்கூடிய ஆற்றல் இல்லை. மருத்துவர் ராமதாஸ் போன்ற தலைவர்கள் கூட மேடை சொற்பொழிவாளர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் காந்தி போன்றவர்கள் கூட கவர்ச்சிகரமான பேச்சாளர்கள் இல்லை. பேச்சாற்றல் இருக்கிறது மட்டுமல்ல, அது ஒரு தனி மனித பண்பு இருக்க வேண்டும். தன்னை வந்து எல்லாரையும் தன்பால் இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். இது எப்படின்னா, சினிமா கவர்ச்சி மட்டும்தான் இருக்கிறதே தவிர சக மனிதனோடு கூடிய உரையாடலோ அவர்கிட்ட இல்லை. ஒரு தனி தீவை போலவே அவர் எப்பொழுதுமே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டே தான் வந்து விஜய் இருக்கிறார். விஜய்கிட்ட வந்து ஜனநாயக பண்பு, எல்லா நிர்வாகிகளோடையும் உரையாடுவது, எல்லாருடைய குறைகள். நீங்கள் பாருங்கள், திமுகவில் உடன்பிறப்பே வா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி கட்சிக்காரன் ஒவ்வொருத்தனையும் 1-1 மாவட்ட செயலாளர் பக்கத்தில் இருந்தால் உண்மை சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒன்றிய செயலாளரை கூப்பிட்டு பேசும்போது யாருமே கிடையாது. நேரடியாக முதலமைச்சர் 1-1 என்ன சொல்கிற, அவன் தொகுதி நிலவரம் என்ன, எப்படி இருக்குது கட்சி அப்படிங்கிறத ஒவ்வொரு தனிநபரும் முக்கியமானவர்கள். அரசியல் எல்லாத்துக்குமே ஒரு ஓட்டு தான். பிரதமருக்கும் ஒரு ஓட்டு தான், முதலமைச்சருக்கும் ஒரு ஓட்டு தான், எனக்கும் ஒரு ஓட்டு தான், உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். அப்போ ஒவ்வொரு தனிநபரும் முக்கியமானவர், ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை முக்கியமானது. அப்படி உரையாடக்கூடிய ஒரு வல்லமை பெற வேண்டும். அதுக்கெல்லாம் அவர் தயாராகவே இல்லை. அவர் தனி விமானத்தில் போகிறாரு, மக்களோட பயணிக்க மறுக்கிறாரு, தனியாக காரில் போகிறாரு, தனியாக வந்து எல்லாமே வந்து தனிமைப்படுத்தப்பட்டவராக இருக்கார். கொரோனா காலத்தில் உலக சுகாதார மையம் சொல்லிச்சு, நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை யாரோடும் கை கொடுக்காதீர்கள், மீறி கை கொடுக்குன்னா கையை கழுவிடுங்கன்னாங்க. ஏறத்தாழ அந்த கொரோனாவுக்கு உலக சுகாதார மையத்துக்கான மாடலாக அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், தனிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால் அவர் நினைப்பதே, அதாவது அரசியல் என்பது அன்றாட நடவடிக்கை. அன்றாடம் சூரியன் உதிப்பது மாதிரி, அன்றாடம் சூரியன் மறைவது மாதிரி, அன்றாடம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம தினசரி ஆக்டிவிட்டிஸ்னு ஒன்று இருக்கல, அதுதான் அரசியல். இவர் மாதம் ஒரு நாள் வர்றாரு, மாதம் ஒரு நாள் சம்பளம் வரலாம், அரசியல் பண்ணுறதுக்கு ஆள் வர முடியுமா? அப்படி தான் வர்றாரு. அவர் களத்திலே போய் மக்களை சந்திப்பதற்கு அவர் தயாரில்லை. அவர் மட்டும் ஒரு உயரமான பஸ்ஸில் ஏறி அப்படின்னு நின்றுக்கிறாரு. இங்கே சாமானியர்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்வதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல. கோட்டு சூட்டு போட்டு லண்டனில் படித்து பாரிஸ்டர் பட்டம் பெற்ற காந்தியை அதே கோட்டு சூட்டோடு வந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சாதாரண விவசாயி சட்டை இல்லாமல் இருக்கான உடனே ஒரு விவசாயியை பார்த்து அவர் கோட்டை கழட்டி போட்டு அவர் ஒரு விவசாயியின் கோலத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்ல. அப்போ அரசியலில் வந்து எளிமை ரொம்ப முக்கியமானது. எதற்கு இப்போ சமீபத்தில் மறைந்த நல்லக்கண்ணு போன்ற தலைவர்களை வந்து எல்லா தரப்பு மக்களும் கொண்டாடுறாங்க. வெறும் கம்யூனிஸ்டுகளுடைய மட்டுமே அவரை வந்து கொண்டாடுவார்கள் என்று சொல்ல முடியாது. எல்லா தரப்பு மக்களும் ஏன் அவரை நேசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த எளிமை வேணும். யார் வேண்டுமானாலும் சந்திக்கக்கூடிய எளிமை இருக்கணும். அதான் வந்து ஜனநாயகத்தோட பண்பு. நீங்கள் மன்னர் தான் யாரையும் பார்க்க மாட்டாருங்க. அமைச்சரே மாதம் மும்மாரி மழை பொழிகிறதா அப்படின்னா என்னடா, அரண்மனைக்குள்ள மழை பெய்யாதா, காம்பவுண்டுக்குள்ளேயாவது பெய்யாதா, சுற்றுச்சுவருக்குள்ளே பெய்யாதா? அப்போ அந்த புறத்திலே இருப்பான் போல இருக்குது, வெளியே வரமாட்டான் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. ஏறத்தாழ வந்து இவரும் அதே நிலைமையில் தான் இருக்கிறாரு. மலையூர் பங்களாவுக்குள்ளே அவர் வந்து கும்பகரண தூக்கத்தில் ரொம்ப நீண்ட இதில் இருக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய நிர்வாகிகளோடய அவர் உரையாடுறது இல்லையே, கட்சியினுடைய பிரச்சனைகளை கூட அவர் தீர்ப்பது இல்லையே. கட்சிக்காரன் குற்றச்சாட்டு சொல்கிறான், பல சோசியல் மீடியாவில் பல பிரச்சனைகள் வருகிறது, அதுக்கே அவர் தீர்வு சொல்வதற்கு அவர் தயாராக இல்லையா, கூப்பிட்டு பேசுறதுக்கு தயாராக இல்லையா. அவரை பொறுத்தவரையில் எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் பாரு. திரிஷாவை நான் காதலிப்பதற்கே திமுக தான் காரணம் சொல்லுவார். சங்கீதா என்னை விட்டு போனதுக்கு திமுக தான் காரணம் சொல்லுவார். 1974 நான் பிறந்ததுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லுவார். அது வந்து நம்ம சொல்ல முடியாது. அதாவது அரசியல் வேற, தனிமனித வாழ்க்கை வேற, ரெண்டையும் நீங்கள் வந்து ஒப்பிடவே முடியாது. நீங்கள் யாராகவும் இருக்கலாம், நீங்கள் பிரபல நடிகனாக இருக்கலாம், பிரபலம் இல்லாதவராக இருக்கலாம். அரசியல் என்று வந்ததற்கு பின்பு மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு, மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுவதற்கு, அவர்கள் உரிமைகளை மீட்பதற்கு நீங்கள் களத்திலே நின்றாக வேண்டுமே தவிர, இந்த கவர்ச்சியை பயன்படுத்தி நீங்கள் மக்கள் திரட்சியை உருவாக்குவதன் மூலமாக ஒரு போராட்டத்தை உருவாக்கி வென்றெடுக்கணும் உரிமைகளை. கூட்டம் கூடுறாங்கிறதுனாலேயே அந்த போதையில் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி சைக்கோ மாதிரி வந்து வாழ்ந்தேன்னு வச்சுங்க, உங்கள் மக்கள் வந்து ஒரு முறை தான் வேடிக்கை பார்ப்பான், ஒவ்வொரு நாள் வேடிக்கை பார்ப்பான்னா என்ன? இப்போ நீங்கள் அவர் வந்தால் கூட்டம் அல்லோல போட்டுரும், அப்படியாயிரும் இப்படியாயிரும் எல்லவோ பில்டப் பண்ணாங்க இல்லை. நல்லக்கண்ணு மறைவுக்கு அவர் வந்தார். அந்த இறுதி அஞ்சலிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் அவர் வருகை தருகிற அதே நேரத்தில் சற்று முன்பு வரைக்கும் நான் அங்கே தான் இருக்கேன் நான். அவர் வரும்போது அங்கே தான் இருக்கேன் நான். எந்த கூட்டம் வந்து எந்த க்ரௌடு வந்து உள்ளே வந்து அப்படியே அலமோதிச்சு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்
கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், அரசியல் அறிவு மிக்கவர்கள், சமூக பார்வை மிக்கவர்கள், அவங்க யாரும் சினிமா நடிகனை யாரையும் பொருட்படுத்தலையா. ரஜினிகாந்த் வந்தார், சிவகார்த்திகேயன் வந்தாங்க, கார்த்தி வந்தார், சூர்யா வந்தார், யாரையுமே யாரும் கண்டுக்கல. இவர் வந்தார், எந்த கிரௌடு வந்துச்சு? அப்போ சொல்லாமல் கொள்ளாமல் வந்தால் ஒரு கூட்டமும் வராது. இவர் வேணும்னே பில்டப் பண்ணி 7 மணி நேரம் தாமதமாகி எல்லாரையும் வெயிலில் நிப்பாட்டி வச்சு சுருண்டு சாக விட்டு ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி செத்து சுண்ணாம்பாக எல்லாருடைய பணத்தையும் ரசிக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். எப்போ பந்தல் போடுறாரு? 50 மரணங்களுக்கு பின்பு பந்தல் போடுவதில்ல. நீ அப்போ நீ பந்தல் போடணுங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் 50 பேர் சாகணுமா மக்கள்ல? ஒரு கேள்வி இருக்குல்லங்க. ஒருத்தர் சொன்னா, இந்த இடத்துல எல்லாம் ஸ்பீடு பிரேக்கர் ஏன் போட்டாங்க தெரியுமா அப்படின்னு ரோட்டில் போகும்போது கேட்டான். இங்கே ஒருத்தர் செத்துருக்கான் அப்படின்னா. அப்போ சாலைகளிலே இருக்கிற ஒவ்வொரு ஸ்பீடு பிரேக்கருக்கு பின்னாடியும் ஒரு ஜமாதி தான் அது. ஒவ்வொரு உயிராக போயிருக்கு அந்த இடத்துல அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் ஒரு மரணம் நிகழ்ந்ததற்கு பின்பு நடவடிக்கை எடுப்பது என்பது சரியானதல்ல. இல்லை, பந்தல் போடு மாலை நேரத்தில் தானே எல்லாரும் கூட்டம் போடுவான். மத்தியான நேரத்தில் யாராவது கூட்டம் போட்டு பார்த்துருக்கோமா? உச்சி வெயிலில், மொட்டை வெயிலில் ஒருத்தனை 4-5 மணி நேரம் நிற்க வைக்கிறிய. இது சக மனிதனுடைய இது அவமதிக்கிறதுல. நீ மட்டும் ஏர் கூலர் வச்சுக்கிற, எல்லாம் வச்சுக்கிற, தனி விமானத்தில் வர்ற, 15 லட்சம் ரூபாய்க்கு வாடகை எடுத்த நீ தனி விமானத்தில் போகிற. உன்னை பார்க்க வர்றதுக்காக வெயிலில் நின்று ஒருத்தன் சுருண்டு சாகுறான். அவன் செத்தவன் எங்காலேயே கிடையாது. அந்த சூரஜுங்கிறவன் எங்காலும் கிடையாது. அவன் யாரோ ஒருத்தன் வேடிக்கை பார்க்க உள்ளே வந்துட்டான் அப்படின்னு புறக்கணிக்கிறாங்க. பொறுப்பை தட்டி கழிச்சாங்க. அவன் பணத்தை வச்சு போராடினவொன்னே போனால் போதுன்னா 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. வாடகை விமானத்துக்கு நீ 15 லட்ச ரூபா கட்டக்கூடியவன் ஒரு மனித உயிரினுடைய மதிப்பை நீ வெறும் 5 லட்ச ரூபான்னு நினைக்கிறீன்னா உன் கேரக்டர் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் விஜய் ஒரு ஜனநாயக பண்பற்றவராக, சாமானிய மக்களின் பிரதிநிதியாக மாறவே இல்லை. பெண்களினுடைய பாதுகாப்பு குறித்து யாரை பற்றியோ கேள்வி எழுப்புகிற விஜய் தன் வீட்டு பெண்ணையே தரக்குறைவாக பேசுகிறவர்கள் தன் கட்சிக்காரர்கள் என்கிற போது அவர் மௌனமாக இருக்கிறார் என்றால், அந்த மௌனத்தின் வழியாக அந்த அவதூறுகளை அவர் அள்ளி விடக்கூடிய அந்த மாதிரி அவதூறுகளை எல்லாம் அவர் ஊக்கப்படுத்துகிறார் என்றுதான் அர்த்தம். அப்படி அவதூறு பேசுகிறவர்களை கண்டிக்க முன்வரவில்லை என்றால் அதை அவர் ஆதரிப்பதாகத்தான் அர்த்தம். அப்போ பெண்கள் மீதான வன்முறை குறையணும்னு நீங்கள் சொல்லிட்டு உங்கள் வீட்டு மனைவியாக இருக்கிறவங்களே உங்களோட கருத்து வேறுபாடு காரணமாக நீங்கள் தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர், நீங்கள் திருமணம் தாண்டிய பந்தத்தில் இருக்கீங்க என்கிற குற்றச்சாட்டை சொன்ன காரணத்திற்காக உங்கள் இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவரை தரக்குறைவாக பேசுவதற்கு நீங்கள் எப்படி அலோவ் பண்ணுறீங்க? என்ன சொல்லணும்? என்னுடைய தனிப்பட்ட விவகாரம், இதில் கட்சிக்காரர்கள் யாரும் பதிவிடக்கூடாது, இதை நான் நீதிமன்றத்தில் தீர்த்துக்கொள்வேன், அப்படி தானே சொல்லணும். அதுக்கு பதிலாக அவதூறுகளை நீங்கள் சோசியல் மீடியா முழுக்க பரப்புவது என்பது, அப்போ பெண்களுக்கு மட்டும் யாரோ ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பை பற்றி பேசுகிறோம். நம்ம சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பெண்ணை பாதுகாக்க முடியவில்லையே. அவரை நான் பூட்டி வைத்தார், அவர் அடித்தார், கை வச்சு அடித்தார், பணம் கொடுக்கல, என்னை மிக மோசமாக நடத்தினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டையெல்லாம் அவங்க சொல்கிறாங்களே. அப்போ உங்களுக்கு அந்த யோக்கியதை வேணும்ல. உங்களுக்கு குறைந்தபட்சம் தனி மனித ஒழுக்கத்திலிருந்து பொது ஒழுக்கத்திலிருந்து எதுவுமே இல்லையே. உங்களுக்கு ஒரு ஆளுமை பண்பே இல்லையே. நீ நல்லா டான்ஸ் ஆடுறீங்கிறதுனால நீங்கள் ஒரு பெரிய நடிகர் ஆகிட்டீங்கிறதுனால இந்த நாட்டுக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆகணுங்கிறது என்ன வகையான நியாயம்? மக்களுக்கு தொண்டு செய்யாதவர்கள் இந்த நாட்டினுடைய தலைவர்களாக வர வேண்டும் என்று ஆசைப்படுவதில் என்ன நியாயம் இருக்கிறது? குறைந்தபட்ச தார்மீக உரிமை உங்களுக்கு இல்லையே. விஜய் தன்னுடைய மௌனத்தை ஒருபோதும் கலைக்க மாட்டார். அவர் இந்த விளையாட்டை தான் விளையாடுவார். தேர்தலோடு அவர் காலி ஆயிடுவார். ஆடத் தெரியாதவன் தெருக்கோணலாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை தான் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து. அவருக்கு ஒரு கட்சி நடத்த தெரியலை, குடும்பம் நடத்த தெரியலை, ஒரு பொது வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்கிற கண்ணியம் தெரியலை. அந்த பழியெல்லாம் தூக்கி யார் மீதாவது போட்டுட்டு இவங்க தான் காரணம் என்று சொல்வதன் மூலமாக தான் தப்பித்துக்கொள்ள வேண்டும் என்று விஜய் நினைக்கிறார். விஜய்யுடைய யோக்கியதை என்ன என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்.